இல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறதோ ஒரே கட்டில படுக்கிறதோ கூடாது. இதான் பெரிய வீடு இல்ல, நான் என்ன ஓரமா படுத்துக்கிறேன். வெளியே போய் படுத்தீங்கன்னா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. என்ன தப்பா பேசுவாங்க? விஐபின்னு சொல்லுவாங்க. விஐபினா விஷயம் இல்லாத பார்ட்டின்னு அர்த்தம். இந்த பார், இந்த மாதிரிலாம் என்ன உசு பேத்தி அசைச்சிடலான்னு பாக்காத. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைக்கிட்டோம், அப்புறம் நீ விஐபியா நான் விஐபியான்னு பாத்துறோம். பால் குடிங்க. என்னடி நடு ராத்திரில பால் குடுக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பச்சை குழந்தை. பால் குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது, குடிங்க. இல்லடி, பச்சை குழந்தை ராத்திரில பால் குடிக்காது, பகல்ல தான் பால் குடிக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த குழந்தை குடிக்கலாம். என்ன பால் ஒரு கலரா இருக்கு? மசாலா பாலுங்க. புரியுது. உன் பாடி ரேஞ்சுக்கு என் பாடியை டெவலப் பண்ண பாக்குற. பால் மூலமா ஸ்டார்ட் பண்றியா? என்ன மசாலா பால் ஒரு மாதிரியா இருக்கு, விறுவிறுன்னு ஏறுது. ஒருவேளை சுகருக்கு பதில் பிரவுன் சுகர் போட்டு? பாதாம் பிஸ்தா எஃபெக்ட்ங்க. அப்படியா? இது ஒரு டைப்பா தான் இருக்கு. நீ கொஞ்சம் குடிக்கிறீங்க? வேண்டாம், நீங்க குடிங்க. எங்க நீ கேட்டியோன்னு பயந்துட்டேன். இல்ல இல்ல, எல்லாத்தையும் குடிங்க. அப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத. ஐயோ, அப்படி பார்க்காதே. ஐயோ, என்னங்க இது? படுக்கும்போது மனுஷன் அன்னர படுத்தீங்க, இப்ப எதுவோ மாதிரி உதைக்கிறீங்க. இல்லடி, மனுஷனே மிருகமா வருது அந்த ஒரு விஷயத்துல தான். ஏண்டி, எனக்கு மசாலா பாலை கொடுத்து மயக்கி மன்மத பணத்தை மேல ஏவ விடுறியா? என்னது? நான் பால் கொடுத்தேனா? ஆமா, நான் தானே குடிச்சேன். நானே போய் சொல்லுனா சுட சுட குடிச்சேனடி. எப்போ? எப்பவா? நீ கூட கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சில நேரத்துல துணியே இல்ல மாறினடி. நாம ஆடணுமா? இதே இடமான்னு பாருங்க. ஐயோ, அதுக்குள்ள செட்ட மாத்திரீங்களே. இதே ட்ரெஸ்ஸா? இப்ப ட்ரெஸ் போட்டுருக்கே நீ. கனவு கண்டுட்டு ஏங்க உயிரை வாங்குறீங்க? ஆசை இருந்தா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எனக்கு தூக்கம் வருது, படுங்க. கையை கொடுக்கு தம்பி. சென்டிமெண்டா எல்லா சமாச்சாரமும் உங்களுக்கு சாதகமாவே நடந்துருக்குது. போங்க. என்ன சொல்றீங்க? அடல் செல் விஷயம் தானுங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு வரைக்கும் பாண்டியனுக்கும் பிரியாவுக்கும் அது நடக்கவே இல்லைங்களாமா. எது? என்ன எதுன்னு கேக்குறீங்க? முதலிரவு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபைல்ல கையெழுத்து வாங்குற சாக்குல பிரியா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பெரியவங்க எல்லாம் விசனமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டேன். பாண்டியனுக்கும் பிரியாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பலான விஷயம் நடக்கலைங்கிற தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா கல்யாணம் ஆகி கன்னி பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்காளா? பாவம், ஒரு தகுதியில்லாத புருஷனை கட்டிக்கிட்டதுனால நல்ல பொண்ணோட வாழ்க்கை எப்படி நாசமா போச்சு பாத்தீங்களா? எதுக்குங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகணும்? நீங்க ஒரு புது ரூட்டை போட்டுடுங்க. நீ ரங்கன் தானே? ஆமாங்க, ரங்கன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, முகர கடைக்கு ரங்கன் பேர் வைக்க ரஜினிகாந்த் பேர் வைப்பாங்க. நீ இந்த ஆஸ்பத்திரியில கம்பவுண்ட் தானே? ஆமா. என்னைக்காவது அமெரிக்கா போலான்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? சார், எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு குத்து மதிப்புல அடிக்கிறதா? ஆமா, கருத்தட ஆபரேஷனுக்கு ஆள் பிடிச்சு கொண்டு வந்தோம்னா கமிஷன் கொடுப்பீங்களா? கமிஷன் விட்டு பார்ட்டி நான் தான். அப்படியா? ஆமா. ஐயோ, பணம் நழுவி பர்சுக்குள்ளே விழுந்த மாதிரி ஆச்சு. அட்வான்ஸ் கொடுங்க சார். பார்ட்டி நீங்க தானே? ஐயோ, என்ன நீங்க அடிப்படையில கை வைக்கிறீங்க? பார்ட்டி வேற ஆள் சார். அட்வான்ஸ் கொடுங்க, ஆட்டோல பிக்கப் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் கவர்மெண்ட் காசு, நம்ம இஷ்டத்துக்கு அட்வான்ஸ் தர முடியுமா? ஏன் கவர்மெண்ட் காசு எடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதுப்பா. என்ன சார், அவ கான்ட்ராக்ட் எடுக்கிறா, ரோடே போறது இல்ல, பில் பாஸ் பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. நீங்க குடும்ப கட்டுமான ஆபரேஷன் இவ்வளவு லாபம் பேசுறீங்களா? என்னடா தைய கடை மாதிரி ஆகிட்டீங்க. பார்ட்டியோட வரேன். அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுது சார். ₹1 டிக்கெட் வாங்கினா கோடீஸ்வரன் ஆகலாம் சார். நம்மள கையால் ஆகாதவன் சொன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகி காட்டுறேன். நம்ம லக்கி நம்பரை நம்மளே ஃபாலோ பண்ணுவோம். 2 9 4 7 6. தம்பி, இந்த கோடீஸ்வரன் ஆசைப்படுறீங்களா? எப்படிங்க? நான் மனசுக்குள்ளே நினைச்சு நீங்க சொல்றீங்க. மனசுல மட்டும் நினைச்சீங்க, இப்பதானே வாய தர சொன்னீங்க. ஓ, ஒட்டு கேட்டீங்களா? ஏங்க, நான் எந்த லாட்டரி வாங்கினா கோடீஸ்வரன் சொல்லுங்க. எந்த லாட்டரி வாங்கணும்னு ஏன் யோசிக்கணும்? எந்த நாட்டுக்கு போலான்னு யோசிப்போம். எந்த நாட்டுக்கு போறது? துபாய்க்கு போவோம். துபாய்க்குலாம் போறதா யாராவது சிபாரிசு பண்ணுமே? இந்த ரெக்கமெண்டேஷன் கரும்புல நம்ம நாட்டுல தான் தம்பி. பாருல அது கிடையாது. நான் எத்தனை பேர் துபாய்க்கு அனுப்பிச்சிருப்பேன். இல்ல கோடீஸ்வரன் ஆயிட்டா தெரியுமா? அப்படியா? அப்ப என்ன அனுப்பிச்சிருங்களேன். இன்னும் உடனே கிளம்பலாங்கிற பேச்சுலரா? இல்லைங்க, நம்மள நம்பி 4 டிக்கெட் இருக்கு. ஓ, பெரிய குடும்பஸ்தனா? குடும்பஸ்தனா? ஏங்க அதை போய் ஞாபகப்படுத்துறீங்க? சே, நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசணும்? ஓகே, குடும்பஸ்தன். எல்லா விதத்திலையும் கட்டிங் பாரு நல்லா அமைஞ்சு வருது. கட்டிங்னா வந்து துபாயில டெய்லரிங் தான் ஆள் தேவைப்படுது. ஐயோ, அந்த வேலை எனக்கு தெரியாதே. ஐயோ, என்ன பண்றது? இப்ப அதுக்கு என்ன 2 நாள் கத்துக்கிட்டா போகுது. என்ன கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. கட்டிங் முதல்ல அவங்க கட் பண்ணிட்டு பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வாங்கி கட் பண்ணிட்டு போறோம். கரெக்டுங்க. இந்த மாதிரி நல்லவங்க கிட்ட தொழில் கட்டிக்கலாம், நமக்கு நல்லதுல. ஓகே, எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓ, நம்ம துபாய்க்கார இருக்காரு பாத்தீங்களா? அவர் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் தான் இருக்காரு. என்ன ஹார்ட் அட்டாக்கா? ஜெனரல் பாடி செக்கப் வந்திருக்காரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம்,
அவர்கிட்ட அனாவசியமா போய் பேசக்கூடாது. எப்படி என் வாய் வச்சு பேசாம இருக்க முடியும்? அட வாய்ஸ் எவ்வளவு துபாயில போய் காட்டுங்க. இங்க அவர்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. இவருதான் ஃபாரின் கட்டி இங்க ஆளன் பெறுவாரு. ஏயோ ஃபாரினர் ஐயா மாட்டடே. அதுக்குள்ள ஆள் பிடிச்சிட்டீங்களா? என்ன ஆளை பிடிச்சிட்டீங்களா? அது வந்து ஃபாரினுக்கு ஆள் அனுப்பிச்சு அப்படியே பழக்கமாயி போச்சு. என்ன ஃபாரின் அது இதுன்னு? அமெரிக்காவை சொன்னீங்க. அமெரிக்கா எங்க துபாயில சொன்னீங்க? நீங்க துபாய்ங்க, இவர் அமெரிக்கா. ஓ நம்ம அமெரிக்கா. பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன வயசா தெரியல. ஏங்க வயசு வச்சு மத்ததெல்லாம் ஏற்படாதீங்க. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. நீங்க ஏங்க டென்ஷன் ஆறீங்க? இப்ப எல்லாம் எடுத்து வைக்க போங்க. என்ன ஏற்பாடு? ஊசி எடுத்து வைக்க போறாரு. இல்ல விசா. நீங்க ஃபாரின் போறீங்க இல்லையா, அதுக்காக பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து வைக்க போறாரு. ஏங்க உங்க உயிர் இருக்க வரைக்கும் இதை நன்றி நான் மறக்கவே மாட்டேன். நம்மளை இப்படி தாங்க வெறும் வாயிலே பேசிட்டுப்பான். நன்றியை பிராக்டிகலா காட்டக்கூடாதா? இப்ப எதுவும் கையில இல்லையே. ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. இது காது குத்துனப்ப போடுது. ஆமா துபாயில தங்கம் எல்லாம் சீப் இல்ல? ரொம்ப சீப்புங்க, டெட் சீப். நீங்க வரும்போது 5 கிலோ தங்கம் கொண்டு வரலாம். என்ன ரேறீங்க? அது வேணாம்ல. பாருங்க வரும்போது மேல வித்தவன் மாதிரி எல்லா வரலையும் தங்கம் போட்டு வந்துறேன். இப்ப இது இருக்கு. இது இந்த காது குத்துனப்ப போட்டது. அட்ரஸ் கொடுங்க. எதுக்கு? துபாயில வரும்போது உங்களுக்கு தான வாங்கிட்டு வரல? அதுக்கா சார், நான் தானே உங்களை துபாய்க்கு அனுப்புறேன். நீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க வரும்போது உங்களை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணுவல. ஏர்போர்ட்லயே நான் பெருசா கொடுத்துறேன். பத்துமா? நன்றிங்க. என்ன ரெடியா? துபாய்க்கு போனா ஒட்டத்துக்கிட்ட எல்லாம் பால் குடிக்கணும். படியா? எதுக்கு? பண்ண வேண்டாமா? படுத்துக்கலாம் கட் பண்ணாலும் பர்ஃபெக்ட்டா இருக்காது. நீங்க துணியை கொடுத்துருங்க, நான் நின்னுட்டே கட் பண்றேன். துணியை கட் பண்றதா? ஆமா, என்ன டெய்லர் வேலைக்கு தான் துபாய்க்கு அனுப்புறீங்க. அப்ப நீ அந்த ஆபரேஷனுக்கு வரலையா? அந்த தாடிக்காரன் என் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு இந்த தாடிக்காரர்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். கிளீனா இருக்கும். ரொம்ப பயப்படுறானே. நம்மள மாதிரி தைரியமா இல்லையே. வணக்கம் மேடம். குட் மார்னிங். தேங்க் யூ. குட் மார்னிங் மேடம். ஆமா, நீங்க அண்ணா நகர் லேடிஸ் கிளப்ல பிரசிடென்ட்டா இருக்கேன். இவங்க செக்ரட்டரி, மத்தவங்க எல்லாம் மெம்பர்ஸ். சந்தோஷ். உட்கார்ந்து பேசலாமே. தேங்க் யூ மேடம். சொல்லுங்க மேடம். மே 10th எங்க கிளப்ல ஆனிவர்சரி டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க தான் சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க கண்டிப்பா அவசியம் வரணும். என்ன டேட் சொன்னீங்க? மே 10th. மே 10th என்ன? பிரியா, உனக்கு போன் வந்திருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் ஓகே மேடம். வெரி நைஸ் லேடி. ஐயோ, ஏப்பா இங்க வா. கூல் ட்ரிங்க்ஸ் கீழே கொட்டிருச்சு, இத க்ளீன் பண்ணு. என்ன பாக்குற? க்ளீன் பண்ணு சொல்றாங்க. செய்யப்பா. என்னங்க என்னங்க நீங்க போய் இந்த கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லலாமா? சாரி மேடம், இவருங்க வீட்டுக்காரரா? ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு வேலைக்காரன்னு நினைச்சிட்டோம். பொண்டாட்டிக்கு வசதி வந்ததுனால கோட் சூட் போட்டுட்டு அலையிறவர்களே என் புருஷன். முதல்ல வெளியில போங்க. கிழமை மாட்டிட்டுமே மோதிரம் இந்த அளவு கொடுத்துடலாம். அலமாரி வச்சுட்டோம். மாட்டினா யோ யோ துபாய் துபாக்கரே மிலியா. ஓ துபாய் ஊர்ல தப்பு வந்தீங்க? போனா தானே திரும்பி வரதுக்கு. ஏயா மயிரேல உயிர் தப்பிச்சேன் நான். ஐயோ அவனுக்கு ஃப்ராடுங்களா? உங்களுக்கும் தெரியாதுங்களா? உங்களை துபாய் கூட்டு போறான்னு சொல்லி நான் வேற 5000 ரூபாய் கை காசு செலவு பண்ணுங்க. ஐயோ உங்க 5000 வேற போச்சுங்களா? என்ன உலகம் இது? ஆமா, என்ன பாத்தி ஓடி வந்தீங்க? உங்களை நான் எங்க பார்த்தேன்? இப்ப நான் ஓடி வந்து பாத்தீங்களா? அதனாலதான் பின்னாடி வந்தேன். ஐயா மூலிகையெல்லாம் காஞ்சிடும், அதுக்குள்ள ஃபேக்டரி கொண்டு போக நான் ஓடி வந்தேங்க. என்ன மூலிகை இது? அது வந்துங்க, நாம ஏன் துபாய்க்கு போகணும், நம்ம நாட்டையே துபாய் ஆகினா என்ன அப்படின்னு நாங்களாம் திங்க் பண்ணோம். பெட்ரோலை கண்டுபிடிச்சேன். பெட்ரோலா? கிணறையே காணும். இது வந்து பாய்லர்ல காய்ச்சறது. பாய்லரையும் காணுமே. அது ஃபேக்டரி செக்ஷனுங்க, இது ரா மெட்டீரியல் செக்ஷன். ஓஹோ. ஐயோ ரொம்ப இழுக்காதீங்க, பத்திக்கு போதே. ஐயோ ஏன் ரொம்ப ரீலா இருக்குதுங்க. அகத்திக்கிற மாதிரி இருக்குது. இதுல எப்படிங்க பெட்ரோல் வரும்? அதான் தமிழர் வந்து சுலபமா எதையும் நம்பவும் மாட்டீங்க, சுயமா எதையாவது கண்டுபிடிக்கலாம்னு முயற்சியும் பண்ண மாட்டீங்க. சார், ராமர்னு ஒருத்தர் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சு முதலமைச்சர் எல்லாம் கூட நின்று போட்டோ எடுத்து பேப்பர்ல வந்ததை படிக்கலையா நீங்க? பாத்துருங்க. அவருக்கு யார் மூலிகை பெட்ரோல் சப்ளை பண்றாங்க? நாங்க தான் சார். ஓ இங்க பாருங்க, இது ஒயிட் பெட்ரோல், இதெல்லாம் வந்து டீசல். பின்னாடி பாத்தீங்களா, அது பூரா க்ரூட் ஆயில். கிருஷ்ணா எல்லாம் ரெடி பண்ணீங்களா? அதோ அங்க வந்து பதியம் போட்டிருக்கோம். ஒரு 6 மாசம் ஆகும். நல்ல தொழிலா இருக்குதுங்க. பணம் காய்க்கிற மரம். இந்த தொழில் என்ன சேர்த்துங்க லட்சம் ஆயிரம். என்ன சார் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு தொழில் நடத்திட்டு இருக்கோம். லைசன்ஸ் வேற கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இப்ப வந்து திடீர்னு பார்த்து வந்து எப்படிங்க சார்? என்ன கூட மாட இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரி, கூட மாட இருக்குங்க. ஓகே, இந்த மூட்டை கொண்டு போய் ஃபேக்டரியில் கொடுத்தீங்கன்னா 1 பேரல் பெட்ரோல் கொடுப்பாங்க. அதை வச்சு பங்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
2 மூட்டையும் கொடுத்தீங்கன்னா டபுள் பேரல் கிடைக்குமே. ஐயா இது ஒயிட் பெட்ரோலுங்க, இது வேற ஃபேக்டரி போறது. இந்த உதவியை உங்க உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆமா, தமிழர்கள் இப்படித்தான் வாயிலே பேசிட்டு இருப்பீங்க. நன்றியை பிராக்டிகலா காட்ட வேணாமா? காட்டுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? வாட்ச் ஏதோ இருக்குமா இருக்கா? ஆமா, நம்ம டைம் சூப்பரா இருக்கும்போது இனிமே இந்த டைம் எதுக்கு அனாவசியமா ஆமா. வச்சுங்க. ஏன் சார், நீங்க எவ்வளவு பெரிய பெட்ரோல் கம்பெனிக்கு முதலாளியாக போறீங்க? என்ன கேவலம் சிட்டிசன் வாட்ச் கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ரேடோ ரேஞ்சுக்கு போக வேணாமா? ரேடோ ரோடோ இனிமே தான் தெரியும். இந்த அட்ரஸ் கொடுங்க. அதுவா, நம்பர் 9 பஜனை கோயில் தெரு. அட்ரஸே ரொம்ப கிளாமரா இருக்கு. ஆமாமா. பையன் புத்திசாலியா தான் இருக்கான், ஆனா பணம் சம்பாதிக்கலாம்னு வெறி வந்தோன்னா படுமுட்டாளாயிடுறான். அது இப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வந்தோன்னா சாமியார் காலையே விழுகிறாங்க பரதேசிங்க. அதுக்கு எவ்வளவோ பெட்டருச்சே. இது என்ன இலையினே தெரியல கரும. இந்த இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.